அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு மிக சிறந்த சூறாவை தான் சொல்ல போகிறேன். ரொம்ப எளிமையான சூறா, ஆனால் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய சகோதரிகள் தொடர்ச்சியாக ஒரு கமெண்ட்டை போடுறாங்கன்னா அவங்களோட விஷயம் என்னவாக இருக்கும்னா, அதிகமாக அவங்க வீட்டில் வறுமை இருக்குது, இல்லைனா கடன் இருக்குது, இல்லை பிள்ளைகளுக்காக துவா செய்ய சொல்லி கேட்குறாங்க, கணவருக்கு வேலை இல்லை, கணவருக்காக துவா செய்யுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுதான் அதிகமாக இருக்கும். அவங்க குடும்பம் சார்ந்த ஒரு விஷயங்கள், இது மாதிரி நிறைய தேவைகள் அவங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் தர மாதிரி தான் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த சூறா. ரொம்ப நீங்கள் மெனக்கிடணும்லாம் அவசியம் இல்லை, பயங்கர கஷ்டப்பட்டு இது பண்ணலாம் அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியாக இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். முக்கியமாக பெண்கள், ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக கேட்குறீங்க உங்கள் கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அதிக நேரம் கிடைக்குது துவா செய்யறதுக்கெல்லாம். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ், இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாளில் ஏதாவது ஒரு டைம் வச்சுக்கிங்க, இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்கள் ஓதிக்கலாம். ஓதி நீங்கள் என்ன தேவை வேண்டி கேட்குறீங்களோ அல்லாஹ் அதற்கான பதிலை உங்களுக்கு தருவான். உங்கள் வீடு மிகவும் ஒரு பரக்கத்தான சந்தோஷமான ஒரு வீடாக இருக்கும். நீங்கள் கேட்குற இந்த துவாவால் உங்கள் கணவரின் அந்த வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகரிக்கும். உங்கள் கணவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அது எல்லாமே மாறும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு நல்லபடியாக இருக்கும். ஒருவேளை சொல் பேச்சு கேட்கல உங்கள் பிள்ளைகள், இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதிக்கொண்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் நல்ல ஒரு சாலிஹான பிள்ளைகளாக நல்லா வளருவாங்க. அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன தேவை வேண்டி முன்னிறுத்தி இந்த சூறாவை நீங்கள் ஓதி கேட்குறீங்களோ அதை அல்லாஹ் அப்படியே தருவான், உடனடியாக உங்களுக்கு தருவான். உடனடியாகனா ஓதிய ஒரே நாளில் பலன் கிடைக்கணும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காதீங்க. அல்லாஹ் நினைத்தால் அந்த ஒரு நொடியில் கூட உங்களுக்கு கொடுத்துருவான், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கேட்காதீங்க, நம்ம கேட்குறோம் இன்றைக்கே கிடச்சிடணும் அப்படின்ட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு சபர் பண்ணுறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அதுக்காக இந்த சூறாப்பை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், தாமதம் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இந்த சூறாவோட சிறப்பு அப்படி. நீங்கள் கேட்ட அந்த நாள்லேயே கூட உங்களுக்கு தேவையானது கிடச்சிடலாம். ஆனால் சில விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ பிள்ளைகளின் மனமாற்றம், ஒரே நாளில் அவங்க மனசு மாற மாட்டாங்க, ஒரே நாளில் அவங்க நல்லவங்களாக மாற மாட்டாங்க. அதே மாதிரி கணவருக்கு வருமானம் ஒரே நாளில் எல்லாமே கிடச்சிடாது. அவங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் ஒரே நாளில் மாறாது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அது வரைக்கும் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நடக்கும், அந்த மனமாற்றம் நடக்கும், எல்லாமே நடக்கும். நீங்கள் நாடிய அந்த வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் அமைத்து தருவான், உங்கள் பிள்ளைகளுக்கும் அமைத்து தருவான். அவ்வளவு சிறந்த ஒரு சூறா. நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதுங்க, டெய்லியும் ஓதி பாருங்க. அந்த சூறா வேறு எதுவுமே இல்லை, உம்முல் குரான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூரா ஃபாத்திஹா. அல் குர்ஆனின் முதல் சூறாவே இந்த சூறா தான். சிறப்பான சூறா, 7 வசனங்கள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச சூறா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு எந்த ஒரு சூறாவையும் திருப்பி வேற ஒரு சூறாவில் சொல்லலை. இந்த ஒரு சூறாவை பற்றி அல் ஃபாத்திஹா, அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், இந்த சூறாவை பற்றி தான் அல்லாஹ் இன்னொரு சூறாவிலையும் சொல்லியிருக்கிறான், திரும்ப ஓதப்படும் வசனங்கள் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தொழுகையில் தினமும் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். சூறா ஃபாத்திஹா இல்லைன்னா அந்த தொழுகை இல்லவே இல்லை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் தொழுகையோடு நிறுத்திடுறோம், அதுக்கப்புறமா வேறு எந்த இடத்துல நம்ம ஓதுறோம் சொல்லிட்டு தெரியாது. சில பேர் ஓதுவாங்க, அதனுடைய சிறப்பை தெரிஞ்சு. நிறைய பேருக்கு அதனுடைய சிறப்பு தெரியாமல் இருந்திருக்கும். இது எந்த நேரத்தில் நீங்கள் ஓதலாம், எத்தனை முறை ஓதலாம், தண்ணியில் ஓதி இதை எப்படி குடிக்கலாம், இது எல்லாத்தையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை மிகவும் சிறப்பித்து சொல்கிறான். 2 பகுதிகளாக இது பிரிஞ்சிருக்கும் இந்த சூறா. ஒன்று நாம் அல்லாஹ்வை புகழ்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று துவா கேட்குற மாதிரி இருக்கும். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, எனக்கும் எனது அடியானுக்கும் நான் 2ஆக பிரிச்சிருக்கேன் இந்த சூறாவை. முதல் 3 வசனங்கள் என்ன இருக்கும், அல்லாஹ்வை புகழக்கூடியதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய வசனங்கள் நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்குற மாதிரி இருக்கும். இதில் கேட்குற எந்த ஒரு வரியை கேட்டாலும் நான் அது அவனுக்கு தருவேன், அதுவும் எப்படி உடனடியாக தருவேன், அது அப்படியே ஆகட்டும் சொல்லிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் இதுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறான். அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த ஒரு சூறாவை. நீங்கள் சும்மா ஏன்னா மனப்படமாக நம்மளுக்கு தெரியும்ல, உது செய்யணும் எதுவுமே இல்லை, ஏதாவது ஒரு மனசில் ஓடிட்டு இருக்கும். சில நேரங்களில் பிரச்சனைகள், நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம் பார்த்தீங்களா, மனசில் ரொம்ப கவலையாக ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த ஒரு சூறாவை
பூர்வமாக உணர்ந்து நீங்கள் ஓதி துவா செஞ்சு பாருங்கள். அந்த ஒரு துவாவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக பதில் தருவான். நீங்கள் ஓதுனா உங்களுக்கு புரியும். நிச்சயமாக அனுபவபூர்வமாக இதை நீங்கள் உணர்வீங்க. ஓதி பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே போல் நீங்கள் உங்கள் கணவருக்கு வருமானம் இல்லை, வீட்டில் கடன் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரங்களில் என்ன செய்யுங்கன்னா உது செஞ்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக தொழுவீங்களே, தொழுதுட்டு அப்படியே உக்காருங்க. யார்கிட்டே பேசாமல் அதே முசல்லாவில் உக்காந்துட்டு இந்த அல்ஹம்து சூறாவை ஓதிக்கிங்க. எத்தனை முறை ஓதலான்னா ஒற்றைப்படையில் ஓதிக்கிங்க. குறைந்தபட்சமாக நான் ஒரு 11 முறை நான் சொல்கிறேன். அதிகபட்சமாக நீங்கள் 33, 101, 40 முறை ஓதுனா ஹாஜத் நிறைவேறும் சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸில் இருக்குது. அதாவது அல்ஹம்து சூறாவை 40 முறை ஓதி தேவைகளை கேட்டால் அது அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு ஒரு ஹதீஸும் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஓதிக்கிங்க. 11 முறை, 33 முறை, இல்லை 100 முறை ஓத முடிஞ்சால் 100, 101 அந்த மாதிரி ஓதிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒற்றைப்படையில் ஓதுவது சிறந்தது. அந்த மாதிரி ஓதி நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த தேவை உங்களுக்கு நிறைவேறும், கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் பார்த்தீங்களா, சில நேரங்களில் அவங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்படும். அந்த நேரங்களில் கூட நீங்கள் ஊதி கூட கொடுக்கலாம். நோய்க்கு மட்டும் இல்லை, மனமாற்றத்துக்கும் பிள்ளைகளுக்கும் சரி கணவருக்கும் சரி. எத்தனை முறை ஓதலாம்னா தண்ணி எடுத்துக்குங்க. தண்ணியில் ஒரு 11 முறை ஊதி அவங்களுக்கு அதை குடிக்க கொடுக்கலாம். சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளுக்கு டெய்லியும் இது மாதிரி கொடுங்க. டெய்லியும் என்ன பண்ணுங்கள், இந்த சூறாவை ஒரு முறை கூட ஓதலாம். நீங்கள் ஓதி அவங்க தலையில் ஊதி விடலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் டெய்லியும் செஞ்சு கொண்டே இருக்கணும். ஒரு நாள் பண்ணி விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும். செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த மாற்றம் ஏற்படும். உங்கள் பிள்ளைகள் அந்த மனமாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆரம்பத்தில் ரொம்ப அடாவடியாக இருக்கிற பசங்க இந்த சூறாவை நீங்கள் ஓதி அவங்க தலையில் ஊதணும், தண்ணியில் கொடுங்க. இதை ஊதி அவங்களுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை அல்லாஹ் வர வைப்பான். ஏன்னா மனமாற்றம் சொல்லிட்டு நம்ம கையில் இல்லை, அல்லாஹ் தான் உள்ளங்களை புரட்டக்கூடியவன். அந்த அல்லாஹ் நிச்சயமாக நம்ம தீனுக்கு பக்கம் கொண்டு வருவான். நம்முடைய பிள்ளைகளையும் கணவரையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் நம்ம பக்கம் கொண்டு வருவான். அதனால் நம்பிக்கையுடன் நீங்கள் கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்ல. சில பேருக்கு கணவர் நல்லபடியாக இருப்பாங்க, ஆனால் பிள்ளைகள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. சில பேருக்கு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, கணவரால் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, யாரால பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஒரு சூறாவை ஓதிக்கிங்க. ஓதி துவா செய்யுங்க. அது ஒரு பக்கம். அதே போல் நீங்கள் ருக்கையா, அதாவது ஓதி பார்க்கும் ஒரு சூறாவும் இது இருக்கின்றது. தண்ணியில் ஊதி அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க தலையில் சும்மா ஊதி விடலாம், பசங்க தலையில். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். மேஜிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, திடீர்னு ஒரு விஷயம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம், அதுவும் திடீர்னு நடக்கும். நம்மளால் நம்பவே முடியாது, ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நமக்கு ஈஸியான தெரிஞ்ச இந்த ஒரு சூறாவால், இந்த சூறாவை பற்றி தெரியாமல் நிறைய பேர் ஓதாமல் இருப்பாங்க. இனி தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளவு சிறப்பு இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் இந்த சூறாவை நீங்கள் ஓதி துவா செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நிம்மதி, சந்தோஷம், பரக்கத் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். எல்லா பிரச்சனைகளை நீக்கும். இது 100% உண்மையான ஒரு விஷயம். அப்படி இந்த சூறாவை ஓதி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.